بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وشفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وسلم أجمعين. فقد قال الله تعالى في كلامه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض. آمنت بالله صدق الله مولانا العلي العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا وشفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبغوثنا الأعظم الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا. கண்ணியத்திற்கும் மதிப்புக்குரிய தங்கள் நாயகம் அவர்களே, ஏனைய மரியாதைக்குரிய சாதாத்துமார்களே, கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சையதினா ஷாவுல் அமீன் மீராம் சாஹிப் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அதீத் அன்னவர்கள் அவர்களுடைய தாயின் கருவறையில் அவர்கள் கருவுற்றதில் இருந்து தொடர்ச்சியாக அவர்கள் பிறந்து அவர்களுடைய 7வது வயது வரைக்கும் உண்டான நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். 7 வயதில் அவர்கள் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்து அந்த 7வது வயதில் ஹயாத்துன் நபி ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தரிசனம் கிடைத்து ஹயாத்துன் நபி ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முபாரக்கான உமிழ்நீர் அவர்களுடைய வாயில் உமிழப்பட்டதற்கு பின்னால் பல்வேறுபட்ட வித்தியாசங்களை தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய உள்ளத்திலே அவர்கள் உணரத் தொடங்கினார்கள். ஆத்மீக துறையில் இன்னும் அவர்கள் அந்த 7 வயதிலேயே பல்வேறுபட்ட பணித்தரங்களை அடைய ஆரம்பித்தார்கள். 8வது வயது அடையும் பொழுது 8 வயசுல இருந்து தன்னுடைய ஊரிலேயும் தன்னுடைய ஊருக்கு பக்கத்திலேயும் இருக்கக்கூடிய பெரும் பெரும் மதரசாக்களுக்கு சென்று அரபிக் கலைகளை, தஃப்சீரினுடைய, ஹதீஸினுடைய, ஃபிக்ஹினுடைய, தஸவ்வுஃபினுடைய, அகீதாவினுடைய பல்வேறுபட்ட எல்லா விதமான கலைகளையும் கற்றுத் தேர்கின்றார்கள். ஒவ்வொரு துறையிலேயுமே அவர்களை மிஞ்சுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு சிறு பிராயத்திலேயே மீரான் சாஹிப் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அதீத் அன்னவர்கள் அவர்களுடைய இல்மு ஞானத்திலே அவர்கள் திகழ்கின்றார்கள். அடுத்தவர்களுக்கு தான் கற்ற அறிவை போதிக்கின்றார்கள். செல்லும் இடமெல்லாம் மக்களுடைய உள்ளங்களை பக்குவப்படுத்துகின்றார்கள். அந்த சிறு பிராயத்தில் இருந்தே 8 வயது முதல் தொடங்கிய அந்த ஞான அறிவுகளை, ஷரியத்தினுடைய அறிவு ஞானங்களை கற்க தொடங்கியவர்கள் சுமார் 18 வயது வரைக்கும் தன்னுடைய ஊரிலே இருந்து தான் கற்ற அறிவுகளை கொண்டு, இல்முகளை கொண்டு, இர்ஃபானை கொண்டு மற்ற மக்களுக்கு போதனை செய்கிறார்கள். மற்ற மக்களுடைய உள்ளங்களை பக்குவப்படுத்துகிறார்கள். சிறு பிராயத்திலே அந்த இடம் வாலிபராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட அவர்களுடைய ஊர், அக்கம் பக்கத்து ஊர்களிலெல்லாம் பெரும் பெரும் ஞானிகள் இருந்தார்கள். பெரும் பெரும் இமாம்களுடைய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ இமாம்கள், உலமாக்கள் இருந்தார்கள். ஆனால் இவர்கள் இளம் வாலிபராக இருந்து கூட இவர்களுடைய அறிவை மிஞ்சுவதற்கு அங்கு யாருமே இருக்கவில்லை. ஏதாவது சட்ட பிரச்சனைகள், ஷரியத் சம்பந்தப்பட்ட ஃபத்வாக்கள், தீர்ப்புகள் வேணுமாக இருந்தால் எல்லா இடத்திலேயும் சுட்டிவிட்டு கடைசியிலே இவர்களிடத்திலே தீர்ப்புக்காக, ஃபத்வாவுக்காக வரும். இவர்கள் என்ன தீர்ப்பை அங்கு கொடுக்கின்றார்களோ, என்ன ஃபத்வாவை கொடுக்கின்றார்களோ அதை நான் எல்லா உலமாக்களும் எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த அளவுக்கு இளம் வயதிலேயே 18 வயது வாலிபராக இருக்கும் பொழுது அறிவில் அந்த அளவுக்கு மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக, எல்லா கலைகளிலும்
மிகவும் தேர்ச்சி பெற்ற அறிவு ஞானம் மிக்கவர்களாக இருந்தார்கள். 18 வயது வரைக்கும் தன்னுடைய ஊரிலேயே இருந்த மீரான் சாஹிபின் நாகூரியை கந்தசல்லாஹு சிறவுள்ளது. சிறு பிராயம் முதல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன சுன்னத்துக்கள் நடந்ததோ அத்துணை முன்மாதிரிகளையும் தன்ன வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டார்கள். ஒரு சுன்னத்தை கூட தவற விடாமல் சுன்னத்தான தொழுகைகளாக இருக்கலாம், ஏழைய நடைமுறைகளாக இருக்கலாம், அத்தனையிலையும் சுன்னத்தை தவறாது பேணி வந்தார்கள். சதாவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைப்பாகை அணிந்திருந்தார்கள் என்பதற்காக வேண்டி சதாவும் மீரான் சாஹிபின் நாகூரியை கத்தஸல்லாஹு சிறவுள்ளது அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கும் முகமாக எப்பொழுதும் தலைப்பாகையோடு இருப்பார்கள். வெள்ளை ஆடை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி உடுத்தார்கள் என்பதற்காக எப்பொழுதும் வெண்மையான ஆடையை விரும்பி அதை உடுத்து வருவார்கள். ஒவ்வொரு அம்சத்திலையும் தொழுகையாக இருக்கலாம், தொழுகையில முன்பின் ராத்திபத்தான சுன்னத்தான தொழுகைகள், தஹஜ்ஜத் தவறாமல் தஹஜ்ஜத்தை பல ரக்காத்துக்கள் மீது வரக்கூடியவர்களாக, இரவெல்லாம் நின்று வணங்குகின்றவர்களாக, பகல் காலங்களில் அதிகம் இளம் வயதிலேயே நோன்பு நோக்கக்கூடிய பழக்கக்கூடியவர்களாக, எல்லா மக்களோடும் பணிவோடு அகலாக்கோடு நடக்கக்கூடிய பழகக்கூடிய நல்ல தன்மை கொண்டவர்களாக, இப்படி எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலும் அனைத்திலும் அவர்களிடத்தில் முழுமையான ஒரு முன்மாதிரி அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. பெற்றவர் பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் ஒரே ஒரு பிள்ளையாக திகழ்ந்தவர்கள் மீரான் சாஹிபின் நாகூரியை கத்தஸல்லாஹு சிறவுள்ளது. எப்பொழுதும் தாய் தந்தைகளுடைய துஆவை பெற்றுக் கொள்வதில், தாயையும் தந்தையையும் சந்தோஷப்படுத்துவதில் அவர்களை மிஞ்சுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அவர்கள் பெற்றோர்களுடைய விஷயத்திலே மிகவும் பக்குவமாக பெற்றவர்களுக்கு என்னென்ன ஹிதுமத்துக்கள் செய்ய முடியுமோ, எப்படியெல்லாம் அவங்களை சந்தோஷப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்தி இளம் வயதிலேயே தன்னுடைய எல்லா மக்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் சையதுனா ஷாவுல் ஹமீத் பாதுஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் தொழுகைக்காக வேண்டி நின்றுவிட்டால் மக்கள் அவர்களை அவசரத்திற்கு ஒரு சந்திப்பதற்கு வந்தாலும் அவர்களுடைய தொழுகைகள் அவசரமாக தொழுதுவிட்டு அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், விடை பெற மாட்டார்கள். தொழுகைகளுக்கு மிக நீண்ட நேரங்கள் எடுப்பார்கள். தொழுவதற்காக வேண்டி நின்றுவிட்டால் தொழுகைக்கு நீண்ட நேரம் எடுப்பார்கள். இந்த காலம் நேர் மாற்றமாகி மற்றதற்கெல்லாம் அதிகமான நேர காலங்களை ஒதுக்குவார்கள். தொழுகைக்கு என்று சொன்னால் இதர பார்த்து அதர பார்க்கறதுக்கு முன்னால தொழுது முடிஞ்சு என்று சொல்லும் அளவுக்கு அவர்களுடைய நிலைமை அதிகமானவர்களுடைய நிலை அப்படிதான் இருக்கு. தொழுகிறார்கள், ஆனால் தொழுகையாக இருக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுகையில் நீண்ட நேரங்களை எடுத்து அவர்கள் தொழுதார்கள், இதே போன்று மீரான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு அவர்கள் தொழுகையில் மிகவும் பக்குவம் உள்ளவர்களாக, பேணுதல் உள்ளவர்களாக, இபாதத்துகளில் மிகவும் கண்ணும் கருத்துமானவர்களாக, எதை சாப்பிடுவதாக இருந்தாலும் அதை மிக விரிவாக அதை என்ன செய்வார்கள், ஆராய்ச்சி செய்வார்கள். எங்கிருந்து வந்தது, இது ஹலால் தானா, ஹராம் தானா, அல்லது சுபஹானத்தை சேர்ந்ததா என்னெல்லாம் ஆராய்ச்சி செய்து தேடி அலசி பார்த்ததற்கு பின்னால் தான் சாப்பிடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க, யர்தி அலன் நாசி ஸமான், இந்த உம்மத்துக்கு ஒரு காலம் வரும், லா யுபாரில் மர்உ மின் ஐன அகத கமா கால அலைஹி அமினல் ஹலால் அமினல் ஹராம் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த உம்மத்துக்கு ஒரு காலம் வரும், பணம் வந்தால் போதும், நமக்கு இன்கம் வந்துட்டா போதும் என்ற நிலைப்பாட்டில் தான் இருப்பார்களே தவிர இது ஹலாலா ஹராமா என்பதை பற்றி இந்த உம்மத்து கணக்கெடுக்காத, அதை பற்றி கியாஸ் பண்ணாம பொருட்படுத்தாத ஒரு காலம் இந்த உம்மத்துக்கு வரும் என்று சொன்னார். அதெல்லாம் கியாமத்தினுடைய அடையாளம். அதே போன்று இன்னொரு கியாமத்தினுடைய அடையாளங்களை பற்றி சொல்லும்படி சொன்னார்கள், மக்கள் வணக்க வழிபாடுகளில், இபாதத்துகளில், தொழுகைகளில், குர்ஆன்ல, திக்ரில, ஸலவாத்தில, அவுராதுகள் ஓதுறதுல மிகவும் கேர்லெஸ்ஸாக இருப்பார்கள், பொடுப்போக்காக இருப்பார்கள். அதுல ஒரு மக்களுக்கு ஒரு இன்பம், இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டாது. மாறாக உலக லாபங்களை தேட வேண்டும், உலகத்தில் சொத்து சுகங்களை தேட வேண்டும் என்ற ஒரு காலமும் என் உலகத்திற்கு வரும். இதெல்லாம் கியாமத்துடைய அடையாளங்கள் என்று சொல்லி கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி, தரீக்கத்தின் பாதையிலே செல்லுகின்றவர்கள், இந்த அமைப்பிலே செல்லுகின்றவர்கள், ஷேகுமாரனுடைய வழிகாட்டலின் பிரகாரம் கொடுக்கப்படுகின்ற அவுராதுக்கள், கொடுக்கப்படுகின்ற ஷரியத்தின் பிரகாரம் அவர்கள் பார்த்து
எல்லா விடயத்திலையும் பக்குவமாக வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தரீக்கத்தில் உண்மையான ஒரு முறையீடாக, அந்த ஷேகுக்கு சரியான ஒரு முறையீடாக இருப்பதற்கு அவர் தகுதி பெற்றவராக இருப்பார் என்ற செய்திகளையும் தரீக்காக்களின் அமைப்பில் நமக்கு சொல்லித் தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அமைப்பில் மீரான் சாஹிபின் நாகூரியை கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் சிறு பிராயம் முதலே அத்துணை சுன்னத்துக்களையும் ஷரியத்துடைய அத்துணை அம்சங்களையும் ஃபர்துகளை தவறாமல் செய்து வருவார்கள். அதே போன்று சுன்னத்துக்கள் எந்த ஒரு சுன்னத்தையும் அவர்கள் தவறவிடவில்லை என்று சொல்லும் அளவுக்கு எல்லா சுன்னத்துக்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் காலையில் விழித்ததில் இருந்து இரவு தூங்கும் செல்லும் வரைக்கும் ஒவ்வொரு விடயத்திலையும் கொள்கை சுன்னத்தான கொள்கைகள் மட்டுமல்ல, சாப்பாட்டில மற்ற விடயங்கள்ல மக்களோட நடந்து கொள்கின்ற முறைகளில எல்லா விடயங்களிலேயும் மீரான் சாஹிப் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அத்துணை சுன்னத்துக்களையும் விடாமல் தவறாமல் செய்து வந்த ஒரு மனிதராக திகழக்கூடியவர்கள், முன்மாதிரியாக திகழக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய 18 வயதை அடைந்து கொண்டிருக்கும் பொழுது அதிகமாக எப்பொழுதுமே சிறுபிராயம் முதல் தனிமையிலிருந்து தியானத்தில் இருப்பார்கள், கண்ணை மூடி சிக்கரில் இருப்பார்கள். அந்த நேரத்தில் எத்தனையோ விதமான காட்சிகளை காணுவார்கள். இப்படி இருக்கும் பொழுது 18 வயதை அடைந்து ஒரு மைதானத்தில் அவர்கள் உட்கார்ந்து தியானத்திலே ஒரு மர நிலையில தியானத்தில் சிக்கரில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை மாத்திரம் உள்ளத்தில் சிந்தித்தவர்களாக, திக்ர் செய்தவர்களாக, முனாஜாத் செய்தவர்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு அசரீரி சத்தம் கேட்கின்றது. அவர்களுடைய வாழ்க்கையில பல விடுத்தங்கள் இப்படி ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு அசரீரி சத்தம் என்ன? முத்துருபு ஷேഖக்கையா அப்துல் காதிர், ஏ அப்துல் காதிரே, உங்களுக்குரிய விஞ்ஞான குருவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், தேடி அடைந்து கொள்ளுங்கள் என்று ஒரு அசரீரி கேட்கின்றது. கண்ணை விழித்து பார்க்கிறார்கள், வலது பக்கம் இடது பக்கம் முன்னால பின்னால நாம் பார்க்கிறார்கள், யாரும் இல்லை. ஆனால் ஒரு அசரீரி சத்தம் வந்தது. அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள், உணர்ந்து கொண்டார்கள். உடனே வீட்டிற்கு சென்றார்கள். தன்னுடைய கண்ணியமான அன்பு தாயிடத்திலேயும் தந்தை இடத்திலேயும் நடந்த விடயத்தை சொல்லி, நான் இப்பொழுது எனக்குரிய ஷேகை, எனக்குரிய ஆத்மீக குருவை தேடும்படி அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து எனக்கு அசரீரின் மூலமாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே எனக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும். உங்களுடைய அனுமதி இல்லாமல் நான் செல்ல முடியாது என்று சொல்லும் பொழுது தாயும் தந்தையும் மிகவும் கவலைப்படுகின்றார்கள். நீங்கள் சென்றால் மீண்டும் எப்பொழுது திரும்பி வருவீர்கள்? இவ்வளவு காலம் இதனோடு நாம் 18 வயது வரைக்கும் சிறு பிள்ளை போன்று உங்களை நாம் அரவணைத்து ஒரே ஒரு பிள்ளை என்ற அடிப்படையில் ஏற்கனவே கிடைத்த குழந்தை இல்லாமல் போய் அதற்கு பின்னால் எவ்வளவோ காலம் தவமிருந்து கிடைத்த குழந்தை நீங்கள், உங்களை விட்டு நாங்கள் பிரிவதற்கு எங்களுடைய மனமிடம் கொடுக்கவில்லையே என்று சொல்லும் பொழுது மீரான் சாஹிப் நாகூரி ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஷேகை தேடுவதனுடைய முக்கியத்துவத்தையும் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு நாம் கட்டுப்பட்டே ஆக வேண்டும் என்ற அந்த விடயத்தையும் பெற்றோர்களுக்கு எடுத்துரைக்கின்றார்கள். சரியென்று சொல்லி அனுமதி கொடுத்து அவர்களை வழி அனுப்பி வைக்கின்றார்கள் அவர்களுடைய பெற்றோர்கள். இந்த நேரத்தில் மீரான் சாஹிப் நாகூரி ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் இன்னொரு சுப செய்தியை சொல்லுகிறார்கள். நான் விடை பெற்று சென்றாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ஷா அல்லாஹ் நான் ஹயாத்தோடு இருந்தால் மீண்டும் உங்களை வந்து நான் சந்திப்பேன். அதற்கிடையில் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை பாக்கியமாக தருவான். எனக்கு இன்னொரு சகோதரரை அல்லாஹ் உங்களுக்கு பாக்கியமாக தருவான். அவருக்கு நீங்கள் வஹாபுத்தீன் என்ற பெயரை சூட்ட வேண்டும் என்ற செய்தியையும் அவர்களுக்கு பெற்றோர்களுக்கு அவர்கள் அறிவுறுத்திவிட்டு அங்கிருந்து மீரான் சாஹிப் நாகூரியை கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு அவர்கள் வீட்டை விட்டு தாயிடத்தில் தந்தையிடத்தில் பணிவான முறையில் அவர்கள் விடை பெற்று அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு துஆ வணக்கத்தோடு வீட்டை விட்டு பிரிக்கிறப்பி செல்லுகின்றார்கள். இப்பொழுது எங்கே செல்வது என்ற ஒரு தடுமாற்றம். எனக்கு ஷேகர்கள் தேவை, ஆத்மீக குருவை தேட வேண்டும், எங்கே செல்வது சொன்னால் அந்த காலத்தில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு ஊர் குவாலிஹீர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊர்ல பெரும் பெரும் இமாம்கள் இருக்கிறார்கள், ஷேகுமார்கள், ஆத்மீக குருமார்கள், விஞ்ஞானிகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஊர். எனவே அங்கே போகலாம் என்று சொல்லி அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். முடிவெடுத்து தன்னுடைய வீட்டை விட்டு வெளிக்கிளம்பி ஊரை விட்டு வெளிக்கிளம்பி நடையில தான் செல்லுகிறார்கள். நடந்து செல்லும் பொழுது இவர்களுக்கு இடையில் ஒருவர் சந்திக்கின்றார். அவருடைய பெயர் மொய்னுத்தீன் அல் பல்கி. மொய்னுத்தீன் அல் பல்கி என்று சொல்லக்கூடியவர்கள் பிற்காலத்தில் மீரான் சாஹிப் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய பிரதானமான ஹலீஃபாக்களில் ஒருவராக பிற்காலத்தில் மாறுகிறார்.
அந்த முஹைனுத்தீன் அல்-பல்கி என்று சொல்லக்கூடியவர் அவர் இவர்களை சந்தித்ததற்கு இவர் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், நீங்க எங்கே செல்லுகிறார்கள்? அவர் சொல்லுகிறார், நான் எனக்கு ஒரு ஆத்மீக குருவை ஒரு ஷேகை தேடி நான் போகின்றேன். எங்க போகின்றீர்கள்? நான் குவாலியர் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு தான் போறேன். அப்படியா? நானும் அங்கே தான் போகின்றேன் என்று சொல்லி இருவரும் ஒருவருக்கு துணையாக பிரயாணத்தை மேற்கொண்டு நீண்ட தூரத்தில் நடந்து நடையாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். போகின்ற வழிகளில் சில இடங்களில் பெரும் பெரும் மிருகங்கள் வாழக்கூடிய காடு, அடர்ந்த காடுகளை எல்லாம் தாண்டி போக வேண்டி வந்தது. அந்த இடங்களை எல்லாம் தைரியமாக தாண்டி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று காட்டுக்குள்ளால் இருந்து மிகவும் பிரமாண்டமான ஒரு சிங்கம் காட்டுக்குள்ளால் இருந்து ஓடி வருகின்றது இவர்களை நோக்கி. இவர்களோடு பிரயாணித்த முஹைனுத்தீன் அல்-பல்கி என்று சொல்லக்கூடியவர் சிங்கம் வருவதை கண்டு அவர்கள் பயந்து ஓடி ஒளிந்து விட்டார்கள். ஆனால் மீரான் சாஹிப் நாகூரி ரலியல்லாஹு அவர்கள் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் அந்த இடத்திலேயே நிற்கிறார்கள். அந்த சிங்கம் அங்கே வருகின்றது. வந்து மீரான் சாஹிப் நாகூரி ரலியல்லாஹு அவர்களுக்கு சலாம் சொல்லுகின்றது. யா வலி அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் யா வலி அல்லாஹ் சொல்லி அவர்களுக்கு சலாம் சொல்லுகின்றது. சொல்லிவிட்டு அந்த சிங்கம் சொல்லுகின்றது, ஷேக் அவர்களே, உங்களுடைய புனிதத்துவம் அறிந்துதான் நான் நீண்ட தூரத்தில் இருந்து காட்டுக்குள்ளால் இருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாடி நான் வந்திருக்கின்றேன். எனவே என்னுடைய முதுகில் நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள். உங்களுடைய காலம் உங்களுடைய உடம்பும் என்னுடைய உடம்பில் பட வேண்டும். உங்களை நான் சுமந்து செல்ல வேண்டும். நீங்க எவ்வளவு தூரம் போவதாக இருந்தாலும் சொல்லுங்கள். உங்களை நான் சுமந்து சென்று உங்களை விட வேண்டிய இடத்தில் நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்தில் விட்டு விடுகின்றேன் என்று சொல்லி சிங்கம் சொல்லுகின்றது. அப்பொழுது மீரான் சாஹிப் நாகூரி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஆத்மீக பாதையிலே என்னுடைய மெஞ்ஞான குருவை தேடி நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். எனவே இந்த பயணத்தில் நான் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ்விடத்திலே பல மடங்கு தரஜாக்கள் நன்மைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. நான் உன்னுடைய உடம்பில் ஏறி பிரயாணித்தால் நான் நடந்து செல்லுகின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் கிடைக்கக்கூடிய வாக்கியங்கள் எனக்கு இல்லாமல் போய்விடும். எனவே நீ நாடி வந்த வாக்கியங்கள் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அதனுடைய முதுகை தடவி விட்டு அதை பாதையில் மக்கள் செல்வதற்கு தடையாக இருக்காமல் வருகின்றவர்கள் உன்னை கண்டால் பயந்து விடுவார்கள். எனவே நீ மீண்டும் காட்டுக்குள்ளே சென்று விட என்று சொல்லி அந்த சிங்கத்துக்கு சொல்லி அவன் அந்த சிங்கத்தை என்ன செய்கிறார்கள்? மீரான் சாஹிப் நாகூரி ரலியல்லாஹு அவர்கள் காட்டுக்குள்ளாக அனுப்பி வைக்கிறார்கள். இதை ஒளிந்திருந்து பார்த்த முஹைனுத்தீன் அல்-பல்கி அவர்கள் மீண்டும் வருகிறார்கள். வந்து ஆச்சரியத்தோடு மேற்கோடு கேட்கிறார்கள், சிங்கத்தை கண்டா புலியை கண்டா மக்கள் எல்லாம் விரண்டோடுவார்கள், பயந்து விடுவார்கள். எனவேதான் நானும் பயந்து ஓடினேன். அதை பார்ப்பதற்கே பிரமாண்டமான ஒரு பெரிய சிங்கமாக இருந்தது. நீங்கள் உங்களுக்கு பயம் வரவில்லையா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது மீரான் சாஹிப் நாகூரி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், உண்மையான அல்லாஹ்வின் அடியார்கள், அபதியத் என்று சொல்லக்கூடிய அந்த மக்காமை அடைந்தவர்கள், இறை நேசர்கள், லம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பயப்படக்கூடாது. இதுதான் ஆத்மீகம் நமக்கு படித்து தரக்கூடிய ஒரு பாடம் என்பதை முஹைனுத்தீன் அல்-பல்கி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இப்ப நாம கேட்கலாம், சிங்கம் அதப்படி பேசும், மனுஷனோட சிங்கம் பேசுறது சாத்தியமா? இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே என்று சொல்லலாம், நாம கேட்கலாம். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில வரலாறுல எத்தனையோ மிருகங்கள், எத்தனையோ உயிரினங்கள், மனிதன் அல்லாத உயிரினங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டது. ஏன் வாய் பேச முடியாத மரங்கள் கூட அவர்களோடு பேசியது, அவர்களுக்கு கட்டுப்பட்டது. அவர்களுடைய அழைப்புக்கு அடிபணிந்து மரங்கள் கூட வேரோடு குடுமிக் கொண்டு வந்த வரலாறுகளை எல்லாம் புகாரில, முஸ்லிம்ல, ஹதீஸ் கிரந்தத்துல நிறைய படிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கு. இதை வைத்து ஒரு மனிதனோடு மிருகங்களும் பேசலாம். ஏன் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரலாறாக சொல்லி காட்டுகிறார். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல எறும்பு பேசியதை கூட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏனைய மிருகங்கள், மனிதன் அல்லாத ஏனைய ஜீவராசிகளுடைய பாசைகள், அதோட எப்படி பேசணும், எப்படி நடக்கணும் என்ற அந்த அறிவாற்றல் கூட சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது என்பதை குர்ஆன் நமக்கு பாடமாக படித்து தந்து கொண்டிருக்கிறது. எனவே மனிதர்களோடு ஏனைய ஜீவராசிகள், இறை நேசர்களோடு
பேசக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதை விளங்கக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை குர்ஆனினுடைய ஹதீஸினுடைய எத்தனையோ வரலாறுகள் நமக்கு நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றன. இப்படி மொஹிதுddin பல்கி அவர்களோட ஈரான் சாஹிப் நாகூர் இறுதியாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில இடங்கள் வருகின்றது, இரவாகின்றது, தங்குகின்றார்கள், மீண்டும் பயணத்தை தொடர்கிறார்கள். இப்படியே போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு கள்ளக்கோஷ்டியினர், பெருங்கொண்ட ஒரு கள்ளக்கோஷ்டியினர்கள் வருகிறார்கள். இவங்க 2 பேர் மட்டும்தான் வந்து கேட்கிறார்கள். அவங்க நினைச்சாங்க இவங்கள்ட்ட பெரிய பணக்காசுகள் இருக்கும் என்று நினைச்சி சூறையாடுவதற்காக வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் வந்து கேட்கிறாங்க. உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாம் வெளியேடு, என்ன இருக்குது? பணம் நீங்கதான், காசு இல்ல. அவங்க சொல்றாங்க உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, இருக்கிறத எடுங்கன்னு சொல்ற நேரத்துல மிகவும் வம்பத்தனமாக நடந்து கொள்கிறார்கள். ஈரான் சாஹிப் நாகூரியை கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அதீத் அந்த கள்ளக்கோஷ்டியினர்களை எதுவும் செய்யவில்லை, ஒன்றும் சொல்லவில்லை. இவர்களுடைய ஜலாலியத் என்று சொல்லக்கூடிய அந்த பார்வையினால் ஒரு பார்வை பார்த்தார்கள். பார்த்த மாத்திரத்தில் அந்த கள்ளக்கோஷ்டியினர்கள் அத்தனை பேர்களுடைய கண் பார்வையும் பறிக்கப்பட்டு கண் பார்வை அற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். இப்பொழுது கதிகலங்கி நிற்கின்றார்கள். எங்களிடத்தில் இருந்த பாக்கியம் அந்த பார்வை இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லி பயந்து நடுங்கி ஈரான் சாஹிப் நாகூரி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அதீத் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார்கள். உங்களுடைய அந்தஸ்து தெரியாமல் உங்களோட விளையாடிட்டோம், உங்களுடைய சொத்துக்களை பறிக்க வந்துட்டோம், எங்களை மன்னிச்சுக்கோங்க, எங்களோட கண் பார்வை மீண்டும் கிடைக்கணும், என்ன செய்யறது என்று கேட்கிறார்கள். இப்ப அவர்கள் வந்தவர்கள் எல்லோரும் நெருப்பு வணங்கிகள், மஜூசிகள். அந்த காலத்தில் அதிகமான மஜூசிகள் இருந்தார்கள், நெருப்புவார்கள். அப்ப ஈரான் சாஹிப் நாகூரி ரலியல்லாஹு அவர்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்நிய மதத்தவர்களை எப்படி இஸ்லாமுக்குள் நுழைப்பது, இஸ்லாத்துக்குள்ளாலே இருக்கின்றவர்களை எப்படி அவர்களை மனித புனிதர்களாக மாற்றுவது என்ற அதே நோக்கத்தோடு தான் எல்லா இடங்களிலும் செயல்படுவார்கள். அந்த வகையில ஈரான் சாஹிப் நாகூரி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு கண் பார்வை மீண்டும் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் எல்லோரும் நெருப்பு வணங்கிகளாக இருக்கிறீர்கள். இந்த நெருப்பு வணங்கி இந்த மார்க்கத்தில் இருந்து நீங்கள் கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்குள் நுழைந்து முஸ்லிமாக மாறிவிட்டால் உங்களுக்கு பார்வை வந்துவிடும். இப்ப அவங்களுக்கு தேவையானது பார்வை. நாம் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். கலிமாவா அப்படி என்றால் என்ன, எங்களுக்கு சொல்லித்தார்கள் என்று கேட்கிறார்கள். ஈரான் சாஹிப் நாகூரி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அதீத் அந்த கள்ளக்கோஷ்டியினர் அத்தனை பேருக்கும் கலிமா ஷஹாதாவை சொல்லிக் கொடுத்து அத்தனை பேர்களையும் முஸ்லிம்களாக மாற்றுகிறார்கள். அவர்கள் சொன்ன மாதிரி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் இழந்து போன பார்வை அவர்களுக்கு மீண்டும் வந்துவிட்டது. இது அவர்களுடைய கராமத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு இழந்த பார்வையை மீட்டிக் கொடுத்தான். அந்த கராமத்தை கொண்டு அவர்கள் எதற்கு பயன்படுத்தினார்கள்? காஃபிர்களை முஸ்லிம்களாக மாற்றுவது. அதற்கு பின்னால் அந்த கள்ளக்கோஷ்டியினர்கள் இவர்களிடத்தை அப்படியே சரணடைந்து இவர்களிடையே அப்படியே பணாவாகி இவர்களோடு சேர்ந்திருந்தார்கள். பல நாட்கள் இவர்களிடத்தில் இருந்து பல்வேறுபட்ட தர்பியத்துக்களை பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்கள் எதை சொன்னாலும் அவர்கள் செய்யும் அளவுக்கு அவர்கள் மாறிவிட்டார்கள். தொழுகையில மற்ற விடயங்களில் எல்லாம் தேர்தலாக மாறிவிட்டார்கள். இப்பொழுது அந்த மஜூசிகள் சொல்லுகிறார்கள், சேதநாயகம் அவர்களே, எங்களுடைய ஊரில் இந்த இடத்திலே இருக்கின்றது, எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய எல்லோருமே மஜூசிகள் நெருப்பு வணங்கிகளாகத்தான் இருக்கின்றார்கள். அங்கே முஸ்லீம்கள் யாரும் இல்லை, அங்கே வணங்குவதற்கு பள்ளிவாயல்கள் இல்லை. நாம் எங்க ஊருக்கு சென்றாலும் கூட நாங்கள் வணங்குறதுக்கு பள்ளிவாசல்கள் இல்லையே. எனவே எங்களுடைய ஊருக்கு நீங்கள் வர வேண்டும். எங்களுடைய ஊரில் சில நாட்கள் தங்கியிருந்து பல கராமாத்துக்களை காட்டி எங்கள் ஊர் மக்கள் எல்லோரையும் முஸ்லிம்களாக நீங்கள் மாற்ற வேண்டும். எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய நெருப்பு வணங்கிய அந்த வணக்கஸ்தலங்களை எல்லாம் பள்ளிவாயலாக மாற்றுவதற்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார்கள். அவர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க தான் போகின்ற பயணத்தில் அவர்களுடைய ஊருக்கு சென்று சில நாட்கள் தங்கி அங்கே பல்வேறுபட்ட செதுமத்துக்களை செய்தி அந்த ஊர் மக்கள், முழு ஊரின் மக்கள், மஜூசிகள் அத்தனை பேர்களும் இவர்களுடைய அற்புதங்களை கண்டு கராமாத்துக்களை கண்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இவர்களுடைய நோய்கள், அவங்களுடைய நோய்களுக்காக இவர்களிடத்தில் வந்து சிகிச்சை பெற்றுக் கொள்கிறார்கள். எத்தனையோ குறைகளுக்காக குழந்தை இல்லாத பாக்கியம், அதே போன்று சூரியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றவர்கள் எல்லாம் வந்து இவர்களிடத்தில் என்ன செஞ்சார்கள்? அதற்குண்டான தீர்வுகளை பெற்றுக் கொண்டார்கள். ஆச்சரியப்பட்டார்கள், அதிசயப்பட்டார்கள். நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீங்க
நீங்கள் கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்குள் நுழைந்து விட்டால் போதும் என்று சொல்லி பல்வேறுபட்ட கராமாத்துக்களை அந்த ஊரில் நிகழ்த்தி அத்தனை அந்த ஊரில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மஜூசிகளையும் முஸ்லிம்களாக மாற்றினார்கள். மாத்திரமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய நெருப்பு வணங்கிகளுடைய அந்த வணக்க ஸ்தலங்கள் அனைத்தும் எடுத்து தலைமட்டமாக்கப்பட்டு அந்த இடங்களில் எல்லாம் பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்கூடிய மஸ்ஜிதுகள் உருவாக்கப்பட்டது. இதுதான் ஷேகுமார்கள் அன்று தொட்டு இன்று வரைக்கும் ஷேகுமார்கள் செய்யக்கூடிய ஹிதமத்துக்கள். ஒவ்வொரு தரீகத்தினுடைய ஷேகுமார்களும் இலங்கையிலையும் சரி வெளிநாடுகளிலும் சரி செல்லுகின்ற இடங்களெல்லாம் அவர்களுடைய நோக்கம் இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும், இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும். வெறுமனே பேரளவில் முஸ்லிம்கள் என்று மாத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை மனித புனிதர்களாக மாற்ற வேண்டும், எல்லாவிடத்தில் நெருக்கம் பெற்றவர்களாக அவர்களை ஆக்க வேண்டும் என்ற தூய எண்ணத்தில் அன்று தொட்டு இன்று வரைக்கும் ஷேகுமார்கள் ஒவ்வொரு தரீகத்தினுடைய ஷேகுமார்களும் இஸ்லாத்தில் பல்வேறுபட்ட நிறுவனத்துக்களை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஈரான் சாஹிபின் நாமுடைய கதசல்லாஹு அலைஹி அன்னவர்களுடைய பரக்கத்துகள் கராமாத்துக்களை கொண்டு வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அத்தனை பேருடைய ஹலாலான ஆஜத்துக்கள் நாட்ட தேட்டங்களை நிறைவேற்றி தந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இருக்கின்ற எல்லா விதமான கவலைகள், சஞ்சலங்கள், கலாய்கள், முசீபத்துக்கள், நோய்கள், துன்பங்கள் அனைத்திடங்களை ஈடேற்றமாக்கி அந்த சேஷமானர்கள் அந்த இறைநேசர்கள் எப்படி அங்கே நமக்கு நல்ல முன்மாதிரிகளை காட்டினார்களோ அந்த முன்மாதிரிகளை எங்களுடைய வாழ்க்கையில சரியத்திலையும் தரீக்கத்திலையும் முழுக்க முழுக்க எடுத்து நடந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாக மாறக்கூடிய தௌஃபீக்கை வல்லவன் அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கு தந்தருள் புரிவாராக. விசேஷமாக இன்ஷா அல்லாஹ் இந்த கடைசி தினத்தில கிடு இஷ்யூ பண்ணப்படக்கூடிய செய்தி வருகின்ற எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அந்த கிடு சம்பந்தமான நோட்டீஸ் அங்க போடப்பட்டிருக்கின்றது. கிடு தேவையானவர்கள் அந்த நோட்டீஸ்ல அந்த டீட்டெயில்ஸ்கள் இருக்குது. அதை பார்த்திச்சாலா உரியவர்களோட தொடர்பு கொண்டு அதை அந்த விடயத்தையும் செய்து கொள்ளுமாறு வாய்ப்பு கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.